Hello students, welcome to Math Square. Math Square channel 10th Max TN Board and CBSE Solutions videos பண்ணிட்டு இருக்கோம். Channel subscribe பண்ணி support பண்ணுங்க. Also like, share and comment பண்ணுங்க. இந்த presentationல first problem of exercise 3.8 from chapter algebra பார்க்க போறோம். First problem is about finding the square root of the polynomials by division method. The same concept previous presentationல using factorization methodல பண்ணிருப்போம். ஓகேவா? So finding the square root of polynomials அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்பர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணிருக்கோம் ஸ்கொயர் ரூட் இல்லையா the same concept தான் using division method. Okay, so given polynomial x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. This is a biquadratic polynomial which is of degree 4. இங்க division method பண்ண முன்னாடி இதோட பவர்ஸ்லாம் டிசிட்டிங் ஆர்டர்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். 4 3 2 1 and constant term order கரெக்ட்டா இருக்குறதுனால டிவிஷன்ல அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? சோ நம்பர்ஸ் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படினா லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சின்னதா நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக கமா போட்டுருப்போம். லைக் தி சேம் இங்கேயும் constant term and x term ரெண்டு டேர்ம்க்கு அப்புறமா ஒரு சின்னதா கமா லைக் தி சேம் x square term and x cube term அதோட கோஎஃபிஷியன்ட் முன்னாடி கமா போட்டு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. பிகினிங்ல இருக்குது x power 4ங்கற ஒரே ஒரு டேர்ம் இருக்கு. இதோட பேஸான x டிவைசர் சைடுலயும் கோஷியன்ட் சைடுலயும் எழுதிறோம். ஓகே, இதோட பவர் பார்த்தோம்னா 4 இருக்கு. 4 is a perfect square of 2. சோ ரெண்டோட பவரும் 2 கொடுத்துறோம். இங்க இருக்கிற ரெண்டு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? கோஷியன்ட் அண்ட் டிவைசர் சைடுல இருக்கிற வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி தான் உள்ள எழுத போறோம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும். சோ x ஸ்கொயர் into x ஸ்கொயர் x பவர் 4 ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதியாச்சு. இத சப்ட்ராக்ட் பண்ணும்போது செகண்ட் லைன்ல உள்ள பாலினாமியலுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது கேன்சல் ஆயிருது. x power 4 minus x power 4 கேன்சல் ஆகி தென் நெக்ஸ்ட் இங்க வந்து அட் அ டைத்துல ரெண்டு டேர்மையும் கீழே எழுதுறோம். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணும்போது 2 ஆ ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா, அதனால இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஒரே டைம்ல கீழே எழுதும்போது -12x cube along with the symbol, okay, plus 42x square எழுதியாச்சு. தென் அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா கோஷியன்ட்டோட ட்வைஸ் இப்போ ரீசெண்டா எழுதின இந்த டேர்ம்ஸ்க்கு ஃப்ரண்ட்ல வெளியே டிவைசரா எழுதுறோம். சோ 2 into x square twice of x square. ஓகே, எழுதிட்டு தென் நெக்ஸ்ட் கோஷியன்ட் எலிமெண்ட் என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டான -12x cube வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்டால டிவைட் பண்றோம். 2x square நம்பர்ஸ் டிவைட் ஆகுது அண்ட் வேரியபிள்ஸ்ல லீஸ்ட் பவர் 2 கட் ஆகி நியூமரேட்டர்ல x பவர் 1 மட்டும் இருக்கு which is -6x அப்படிங்கிறது. சோ இந்த -6x கோஷியன்ட் பார்ட் அண்ட் இந்த டிவைசர் பார்ட்லயும் எழுதிடுறோம். ஓகே, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக வேற வேற கலர்ஸ்ல ஹைலைட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளூ இங்க்ல இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ண போறோம். -6x into 2x square minus 6x. சோ இங்க மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிள்ஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கான்னு செக் பண்ணனும். நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இந்த மூணு கான்செப்டும். ஓகேவா? சோ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 6 into 2 12 x into x square x cube ஆயிருச்சு. then minus into minus plus 6 6 are 36 x into x x square. like the same symbol change பண்ணிட்டு என்ன பண்றோம் simplify பண்றோம். so plus 12x cube minus 12x cube சேஞ்ச் பண்ண சிம்பிள்ஸ் within bracketல போட்டுருக்கோம். சோ செகண்ட் லைன்ல உள்ள டேர்ம்ஸ்க்கான சிம்பிள் bracketல உள்ளதான் கன்சிடர் பண்ணனும். சோ plus 12x cube minus 12x cube சேம் வித் டிஃபரண்ட் சிம்பிள்ஸ்ன்றதனால கேன்சல் ஆயிருச்சு. தென் this is with two different symbols plus and minus சப்ட்ராக்ட் பண்ணும்போது 42 minus 36 6 symbol of the bigger number 42 பாசிட்டிவ்ங்கிறதுனால பிளஸ் அப்படியே இருக்கு. 6x ஸ்கொயர்ன்றது இருக்கு. நெக்ஸ்ட் லைக் தி சேம் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல பண்ண மாதிரியே நெக்ஸ்ட் டூ எலிமெண்ட்ஸையும் கீழே எடுத்து எழுதுறோம். டேர்ம்ஸ் -36x plus 9 அப்படிங்கிறது. ஓகே, now we are in third step. so இதோட டிவைசர் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்ல பண்ண மாதிரியா twice of the quotient 2 into these two terms which is 2 into x square minus 2 into 6x. so minus 12x அப்படின்றது இருக்கு. now quotient part elementக்கு என்ன பண்ண போறோம் first term of the inner polynomial that is 6x square இங்க வெளியே இருக்கிற first term ஆல டிவைட் பண்றோம் by 2x square. x square cancel 6 and 2 divide ஆகி 3 அப்படிங்கிறது கிடைக்குது plus 3. so அந்த plus 3 quotient சைடுலயும் போடுறோம் டிவைசர் சைடுலயும் போடுறோம். ஓகே, so இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டிய எலிமெண்ட்ஸ் இந்த கலர் ஆஃப் கிரீன்ல இருக்கு. சோ 3 ஆல இந்த பாலினாமியலை மல்டிப்ளை பண்ண போறோம். 3 into every term 3 பாசிட்டிவ் சிம்பல்ல இருக்கு. 3 2s are 6
into x square. Then plus into minus minus 3 into 12 36 xங்கிற வேரியபிள் மட்டும்தான் இருக்கு. plus into plus 3 3s are 9. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணி சப்ராக்ட் பண்றோம். மைனஸ் பிளஸ் மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் அண்ட் மைனஸ். இப்போ கேன்சல் பண்ணும்போது சேம் terms with different symbol cancel ஆயிருது. plus 36x minus 36x plus 9 minus 9 எல்லாம் cancel ஆகி 0 அப்படிங்கிறது ரிமைண்டரா வந்துருச்சு. so that quotient sideல உள்ள this polynomial is the square root of the given problem. that is, so given polynomial is equal to square of the quotient ன்னு எழுதியாச்சு. when we find the square root of the given polynomial, so that given polynomialக்கு square root apply பண்ணிருக்கோம் இல்லையா? so square root apply பண்ணும்போது square and square root cancel ஆகி answer within mod absolute valueல கிடைக்குது. so answer for the first subdivision is modulus of x square minus 6x plus 3. let's move on to the second subdivision. Second problem, 37x square minus 28x cube plus 4x power 4 plus 42x plus 9. இது biquadratic polynomial of degree 4. okay, இங்க terms பார்த்தோம்னா x square, x cube, x4 னு ஆர்டர்ல இல்லாம இருக்கு. so that division பண்ணும்போது ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம், descending orderல. that's what 4x power 4 minus 28x cube plus 37x square plus 42x plus 9. okay, now lastல இருந்து 2 terms split பண்ணி commas போட்டுப்போம். constant and x term, x square and x cube term. initially இருக்கிறது x power 4 term. so base x ஆ இருக்கிறதுனால x and x போட்டுக்கிறோம். quotient and divisor sideல power பார்த்தோம்னா power 4 இருக்கு, perfect square 2. so x square x square. coefficient 4 இருக்கு, 4 is also perfect square of 2. so that 2 2 அப்படின்னு போட்டுறோம் ரெண்டு சைடுலயுமே. இந்த quotient and divisorல உள்ளத multiply பண்ணனும். ஓகேவா? so that இப்ப multiply பண்ணும்போது என்ன ஆகுது? coefficients 2 into 2 4, x square into x square, x power 4. the correct ஆன element கிடைச்சிருச்சு. now we are going to subtract this by changing the symbol. minus plus 4x power 4 ன்னு இருக்கிறதுனால minus அப்படிங்கறத change பண்றோம். same terms with opposite symbol cancel ஆகி 0 வந்துருது. then next two terms 2 2 split பண்ணோம் இல்லையா? so that 2 terms இருக்கிறதுனால next set வந்து கீழே இறக்குறோம். minus 28x cube plus 37x square. இங்க உள்ள quotient element எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம்னா, first element of this one இத டிவைட் பண்ணனும். எதால டிவைட் பண்ணனும் அப்படின்னா, quotient இருக்குல்ல, the quotient ஓட twice, அதாவது 2x square into 2, which is 2 into 2 4x square. ஓகேவா? then element எப்படி கிடைக்குது, quotient எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, the first inner polynomialோட first term minus 28x cube வெளியே இருக்கிற termஆல divide பண்றோம். so 4 1 4s are, this is 4 7s are. then x square least power cut ஆகி numeratorல x power 1 மட்டும் இருக்கு. so remaining element என்ன? along with the symbol minus 7x அப்படிங்கிறது. so அந்த minus 7x quotient partலயும் எழுதுறோம், as well as divisor sideலயும் எழுதிறோம். okay, now the green colorல இருக்கிற terms எல்லாம் multiply பண்ணனும். minus 7x into this one. இந்த 2x square already multiply பண்ணி முடிச்சாச்சு. so அதோட work முடிஞ்சது, confuse பண்ணிக்க வேண்டாம். இப்போ எழுதுற minus 7x ஆல இங்க இருக்கிற divisorல இருக்கிற இந்த binomial multiply பண்ண போறோம். symbols, coefficients and variables. so minus into plus minus 4 7s are 28 x square into x x cube. then minus into minus plus 7 7s are 49 x into x x square. second lineல உள்ள binomialக்கு symbol change பண்ணி within bracketல போடுறோம். subtract பண்ணும்போது change பண்ண symbol மட்டும் தான் consider பண்ணனும். ஓகேவா? so that plus 28x cube minus 28x cube, same terms with different symbols cancel ஆயிருது. அடுத்த termல பார்த்தோம்னா two different symbols plus 37 and minus 49 subtract பண்றோம். 37 minus 49 12 with the symbol of the bigger one minus x square. next two terms ஐயும் கீழே இறக்குறோம். that is plus 42x plus 9. then previous stepல பண்ற மாதிரியே இந்த third stepக்கு quotient ஓட twice எழுத போறோம். ஓகேவா? that is 2 into 2x square 4x square minus 2 into 7x 14x. இங்க quotient partல உள்ள element என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, minus 2x square 12x square first term of the inner polynomial வெளியே இருக்கிற first term ஆல
டிவைட் பண்றோம். x square get cancelled and 4 ஓட மல்டிப்ளா இருக்கிறதுனால கேன்சல் ஆகி 3 இருக்கு நியூமரேட்டர்ல. தட் இஸ் -3 அப்படிங்கிற கோஷியன்ட்ட கோஷியன்ட் சைட்ல எழுதிடுறோம். தென் இங்க டிவைசர் பார்ட்ல எழுதிடுறோம். நவ் ப்ளூ கலர்ல இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ண போறோம். இது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ -3 into this trinomial numbers, symbols and variables எல்லாமே மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 3 4s are 12 எக்ஸ் ஸ்கொயர்ங்கிற ஒரு வேரியபிள் மட்டும் தான் இருக்கு. தென் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 14 into 3 42 and எக்ஸ் மட்டும் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3 3s are 9. நவ் சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது வித்தின் பிராக்கெட்ல போட்டுறோம் மைனஸ் மைனஸ். ஓகே, now minus 12 plus 12 cancel ஆயிருது. plus 42x minus 42x plus 9 minus 9 cancel ஆகி 0 கிடைக்குது. Now given polynomial is the square of the quotient, that is 2x square minus 7x minus 3 the whole square expand பண்ணும்போது அந்த வேல்யூ கிடைக்குது. So இதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ண கேட்டிருக்காங்க இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் the given polynomial. So given ப்ராப்ளத்துக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்றோம். So ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் ரெண்டும் கேன்சல் ஆகி மாடுலஸ் வேல்யூ கிடைக்குது. That is absolute value non-negative minus modulus of 2x square minus 7x minus 3. This is the answer for the second subdivision. Okay, keep watching Math Square. Thank you.